ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரிச்சுவுக்கு வந்து நான் நிறைய கற்றுக் கொடுப்பேன். ஸோ அப்படி ஒன்றை கற்றுக் கொடுத்து அதனால டெய்லி எனக்கு வீட்டில் திட்டு விழுந்துட்டு இருக்கு. ஸோ அது என்னங்கிறத வந்து காமிக்கலாம் தான் இந்த வீடியோ. நைட்டு வந்து இப்போ ஒரு 12 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டைமில் தான் நாங்கள் புதுசாக கற்றுக்குவோம். அந்த கற்றுக்கிட்டதை வந்து பகல் டைமில் வந்து எக்ஸ்ட்ரா ப்ளேஸ் பண்ணி திட்டு வாங்குவோம். ஸோ அப்படி நீ இப்போது ஒரு 1 வீக் ஆச்சு கற்றுக்கிட்டு இப்போ தான் திட்டு வாங்கிட்டு இருக்கேன் அனுட்ட. அப்படி என்ன கற்றுக்கிட்டா அதை எப்படி பண்ணுறாங்கிறத வாங்க அப்படியே பார்ப்போம். நான் படுத்துருக்கேன் அசிங்கம். ஓகேவா, லெட்ஸ் டூவா. இப்போ பார்த்துங்க, நல்லா பார்த்துங்க. ரிச்சுமா 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 ரிச்சு சரி போதும். ஸோ இதை கத்து கொடுத்துட்டு இவன் சாப்பிடும் போதெல்லாம் அணு மூஞ்சில இருந்து அவங்க அம்மா மூஞ்சிலிருந்து எல்லா மூஞ்சிலையும் துப்பி என்னை பயங்கரமா திட்டு வாங்க வச்சிட்டான். ஸோ இப்போ இதை மறக்க வைக்கிறதுக்காக வேற நிறைய புது விஷயங்கள் கற்று கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இதை மறந்துட்டாலும் ஃபியூச்சர்ல இவன் வந்து இந்த வீடியோவை பார்க்கணும். ஸோ நீங்களாம் பார்க்கணுங்கிறதுக்காக இப்போ இந்த வீடியோ எடுத்தோம். அவ்வளோதான். ரிச்சுமா ரிச்சுமா ரிச்சு இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டானா ஸ்டாப் பண்றது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி நாங்கள் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி நான் சொன்ன ஒண்ணுதான் சொல்லணும். இது வந்து நாய் வந்து தெருவில் இருக்க நாய்ங்க 2 நாய்ங்க புதுசா பார்த்துக்கிட்டே ஒண்ணு பண்ணும்ல, அதை பண்ணுவோம் நாங்க 2 பேரும். ரிச்சு அது இல்லாம இன்னொரு விஷயம் பண்ணுவோம். இந்த வீடியோ வந்து நமக்கு வைரல் ஆயிருக்கு. இருந்தாலும் அப்போ வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். இப்ப கத்துக்கிடுச்சு நம்ம ஆளு. சொல்லி கொடுக்க தேவையில்ல. இப்ப போய் அப்படி நிற்பேன். இருங்க, வெயிட் நான் வரேன். தட்டிட்டானே. இப்ப போயிட்டு அப்படி நிற்பேன். நின்று உடனே அடி விழுகும். கொஞ்சம் ஸ்லோவா விழுகும். அது ஸ்பீடு பண்ணா இங்க அடிக்க ஓப்பன் வேண்டாம். ஸ்பீடா விழும், நான் அடிக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய கோமாளித்தனத்தோட எங்கள் லைஃப் வந்து நாங்கள் ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கோம். ஸோ அது இல்லாமல் இது ஒன்று காட்டுங்க. நீங்கள் கிஸ் பண்ண போனால் என்ன பண்ணுவாங்க? இப்போ இவ்வளோ கற்றுக் கொடுத்தேன் நான். இருங்க இவ்வளோ கற்றுக் கொடுத்த எனக்கு ஒரு முத்தம் கேட்பேன். ஒரே ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. இந்த கழுதை என்ன பண்ணுன்னு பாருங்க. ரிச்சு ஓகே, லெட்ஸ் பர்த்டே. ஒரு முத்தம், ஒரே ஒரு இச்சென்று ஒரு முத்தம் தருவோம். கொஞ்சம் கீழே வாங்க. ஓகே, இச்சென்று ஒரு முத்தம். சந்தோஷமா இருக்கேன். இப்ப பாருங்க முத்தத்தை எப்படி தருவோம் பாருங்க. இச்சு இச்சு கிட்ட ஒரு முத்தம், ஒரு முத்தம். எப்படி கிட்ட நெருங்கவே முடியாது. ஒரு முத்தம், ஒரு முத்தம், ஒரு முத்தம், ஒரு முத்தம், ஒரு முத்தம், ஒரு முத்தம், ஒரு முத்தம் கொடுத்துருவா. ஸோ இப்படி மிதிச்சு எங்களை கொன்றுவான், என்னை கொன்றுவான். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்த நான் கற்றுக் கொடுத்து நானே அவன்கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கேன். ஸோ இதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் இந்த வீடியோ. ஸோ இதில் இன்னொரு விஷயம் நாங்கள் பண்ணுவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிச்சுவுக்கு வந்து எங்கள் கண்ணே டெய்லி நிறையா போடும். ஸோ நாங்களே பார்த்து அவனை ரசிச்சுட்டே இருக்கனால அவனுக்கு நிறைய கண்ணு பட்டுரும் அப்படிங்கிறக்காக
டெய்லி அவனை சுற்றி போட்டுட்டு தான் தூங்க வைப்போம். ஸோ அப்படி விளையாட்டெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே சுற்றுவான். எப்படி சுற்றுவேன் தெரியுமா? நாய் கண்ணு, நரி கண்ணு, அம்மா அப்பா கண்ணு, தெரிஞ்சவங்க கண்ணு, தெரியாத கண்ணு, எல்லா கண்ணும் பட்டு டூ டூ போக, இந்த பிள்ளை நல்லா சாப்பிட்டு தூங்க அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு சி அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஷடா. ஸோ இதை போய் நான் வந்து எப்பயும் இப்படி திஷ்டி சுற்றிட்டு போய் எரிச்சிட்டு வந்துடுவேன். எரிச்சிட்டு வந்துட்டு அப்புறம் என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். சும்மா அழகு 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 குஞ்சு. உனக்கு பார்த்தீங்கன்னா பல்லு வந்துருச்சு, ஒரே ஒரு பல்லு வந்திருக்கு. காட்டுடி ஈ கஞ்சி குக்கிடி, முத்தம் ஈ கஞ்சி குக்கிடி பண்ணும். போ ஈ கஞ்சி குக்கிடி டா, ஈ காஞ்சி குக்கிடி, நீங்கள் பல்லு காஞ்சி குக்கிடி. அப்போ அப்போ தெரியும் நினைக்கிற ஒரே ஒரு பல் வச்சுட்டு க்யூட்டாக சிரிக்கேன் என் பிள்ளை. தங்கு மயில் தங்கு மயில். ஸோ திஷ்டி சுற்றி போடுறதுங்கிறது நாங்கள் டெய்லி பண்ணுவோம். சிலர் டக்குன்னு உடனே கமெண்ட் பண்ணுவோம், இந்த மூட நம்பிக்கையெல்லாம் இன்னும் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு. அப்படி இல்லை, நம்ம மனசுக்கு ஒரு திருப்தி, அப்படி பண்ணால் அவன் நல்லா தூங்குறான்னு ஒரு தோணல் இருக்கிறனால நாங்கள் அதை பண்ணுவோம். ஸோ நீங்களும் யாரெல்லாம் அப்படி டெய்லி உங்கள் குழந்தைக்கு திஷ்டி சுற்றி போடுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம் எத்தனை பேர் திஷ்டி சுற்றி போடுறீங்கன்னு. இதுக்கப்புறம் வந்து அவனை தூங்க வைக்கிறதுக்கு ஒரு ரெடி இருக்குது. நம்ம ஏசியில் அவன் இருக்கிறனால அவருக்கு ஒரு செட்டப் பண்ணுவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த க்ளவுஸை ஃபஸ்ட்டு போடவே விட மாட்டான். இந்த க்ளவுஸை கையில் எடுத்தாலே தெரிச்சு விடுவான். ஆனால் இப்போ வந்து அவனுக்கு பழகிடுச்சு. க்ளவுஸ் தான் நானே. இப்போ பாருங்க, விடுவான் தானே. க்ளவுஸ் காட்டு, கை காட்டுங்க. சரிங்களா? எந்த ஒரு அழப்பும் பண்ண மாட்டான். இதெல்லாம் பண்ணையில் அவனுக்கு தெரிஞ்சிடும், ஓகே ரைட்டு நம்மளை தூங்க வைக்க போகிறாங்க. வாயில் வைக்கக்கூடாது. வாயில் வச்சா அப்புறம் ஜில்லுன்னு இருக்கும் நைட்லாம். இந்த கை குடிடா, பெருமையை எல்லாத்தையும் பெருமையாக சொல்லியிருக்கேன்டா, ஒன்றும் செய்ய மாட்டேன்னு அந்த மாதிரி நடந்துக்கோ. அசிங்கப்படுத்த கூட அப்பாவை. ரிச்சு அங்கே போய் பூச்சை பூனை அசிங்கப்படுத்துறானே. ரிச்சுமா, ரிச்சு குச்சி எடுங்க, குச்சி எடுத்துட்டு வாங்க. நம்ம பெத்த பிள்ளைகளை பற்றி பெருமையை பேசவே கூடாது. சரி ஓகே ரைட். ரிச்சுமா, இவன் இப்படிதான், நீங்க தப்பா நினைக்க வேண்டாம். இவன் வீடியோ எடுத்தாலே இந்த மாதிரி குறும்பு பண்ணுவான். சரி ஓகே கூல் டவுன். அடுத்து இப்படி பாக்ஸிங்க்கு ரெடி ஆயிடுவோம். பாக்ஸ் அடுத்து ஒரு கம்பளி எடுங்க. இது வந்து அவரோட கம்பளி. இதான் என்னோட கம்பளி, ரெட் கலர் கம்பளி. இதில் வந்து இவரை படுக்க வச்சு ஓகே 3 இது ஒரு இது ஃபார்முலா. எப்பயும் 3 2 சொல்லணும். 3 2 1. என்னடா இப்படி கத்துறானே நினைச்சியா விடுவான். ஓகே கை கிளவுஸ் கடிக்காம இல்ல முத்து. அவ்வளோதான். இப்போ நமக்கு ஒரு அழகான குஞ்சு குழந்தை கிடச்சிச்சு. இது இப்படியே தொட்டில் போட்டாலும் தூங்கும், கட்டில் போட்டாலும் தூங்கும். ஆனால் நான் ஒரு 1 hour வந்து இப்படி ஆட்டணும். சரிம்மா, அது வந்துட்டு சாதாவா ஆட்டக்கூடாது அவனுக்கு. அதல்லடா பாட்டு பாடிட்டே பாட்டு பாடலன்னா தூங்கவே மாட்டான் இவன். பாட்டு பாடிக்கிட்டே. இதுதான் நாங்கள் டெய்லி இவன் கூட போராடுற போராட்டம். இது ரொம்ப நாள் தொடரும். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா வாய் வைக்காம டாட்டா மட்டும் சொல்லிடுங்க. டாட்டா, பை குட் நைட்.